துளசி செல்வ கடாட்சத்தை வாரி வழங்கக்கூடியது. வீட்டிலே துளசி இருந்தால் ஐஸ்வர்யத்திற்கு ஒருபோதும் குறைவிருக்காது. புனிதமான துளசியை சமர்ப்பித்து புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதன் மூலம் பல மடங்கு நன்மைகளை பெறுவீர்கள். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பொன்னும் மணியும் முத்தும் ரத்தினமும் வைத்து துலாபாரம் கொடுத்த போது நிறைவடையாத தராசு தட்டு ஒரு துளசியை பறித்து வைத்ததும் நிறைவடைந்ததை நாம் எல்லோருமே அறிந்திருப்போம். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது துளசி. துளசியின் நடுவே ஸ்ரீமன் நாராயணனும், துளசியின் நுனியில் பிரம்மனும், துளசியின் அடியிலே ஈஸ்வரனும் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம். மும்மூர்த்திகளும் குடிகொண்டிருக்கும் துளசி செடியை வழிபட்டு துளசியை பெருமாளுக்கு சாற்றி வழிபடுங்கள். புத்திரப்பேறு முதலான 16 பேறுகளும் அடையப் பெறுவீர்கள்.